இங்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இது ஒரு நீண்டகால கனவு. 25 பேர் சேர்ந்து முன்னெடுப்பு குழுவாக இனிஷியேட்டிவ் கமிட்டி we formed and we have delivered today. I think இன்றைக்கு நாங்கள் அதை செய்து முடிக்க வேணும் என்ற ஒரு சங்கற்பத்தோடு தொடங்கி அந்த 25 பேரும் அயராத உழைச்சவைகள் பின்னாலே இருந்து ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு எல்லாருக்கும் கேள்வி இருக்கும், இனி இதுக்கு பிறகு என்ன, இன்றைக்கு பிறகு என்ன நடக்கும்? இன்றைக்கு அங்குரார்ப்பணம், we are inaugurating the alumni association. நாங்கள் வைஸ் சான்சலரோட கதைச்சிருக்கிறோம். அவர் இண்டிகேட் பண்ண மாதிரி we have to do lot for our society there. இங்கே எத்தனையோ திறமசாலிகள் எங்களுக்குள்ள ஒளிந்திருக்கிறோம். எல்லாரும் வெளியில் வர இல்லை. அவையில் எல்லாரையும் சேர்த்து இந்த அலும்னை அசோசியேஷன் அல்லது பழைய மாணவர் சங்கம், யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்கம் என்பது ஒரு சிந்தனை கருவூலமாக, ஒரு திங்க் டேங்க், அதாவது எல்லா துறைகள்லையும், தனியாக ஒரு துறை அல்ல, எல்லா துறைகள்லையும் நாங்கள் எப்படி முன்னேறலாம், எப்படி எங்களுடைய தாயகத்தை முன்னேற்றலாம் என்றதில் கருத்தூன்றி ஒரு சிந்தனை தொட்டிகளை, அதாவது திங்க் டேங்க் பூல்ஸ் we have to form. அதுக்காக நான் உங்களை எல்லார்ட்டையும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய நண்பர்கள் எத்தனையோ திறமசாலிகள் இருக்கிறீங்க, முன்னுக்கு வாங்கோ, தயவு செய்து இணைந்து கொள்ளுங்கோ. முன்னுக்கு வந்து இன்னும் இந்த நிறுவனத்தை கட்டி எழுப்பி, எத்தனையோ இளையகரங்கள் எங்களுக்குள்ளேயே இருக்கணும். இந்த 25 பேருக்குள்ள நீங்கள் பார்த்துருப்பீங்கள், almost half of them are youngsters. Their energy and their knowledge is very powerful. So we need to tap into that and we need to link. அது ஒரு aspect. அப்போ இந்த இன்றைக்கு ஃபார்ம் பண்ணுற இடைநிலை குழுவுக்கு என்ன பொறுப்பு, இனி நடக்க போகிறது என்ன இருக்குன்றால், அவைகள் என்ன செய்ய வேண்டுமென்றால் they have to write the constitution, எப்படி இந்த நிறுவனம் இயங்க வேணுமென்றது. அதுக்காக the constitution lead, whoever wins today or from the contest, they will form. நித்யானந்தன் ஐயா வந்து கொண்டிருக்கிறார்கள். வாங்க நித்யானந்தன் ஐயா, வணக்கம். வாங்க. இந்த இடைநிலை குழு யாப்பு எழுதுறது என்பது ஒரு முக்கியமான பணி. Constitution is paramount, it has paramount importance. ஸோ அதை எழுதுறதுல அந்த யாப்பு குழுவுக்கும் தெரிவு செய்யப்படுற இடைநிலை குழுவுக்கும் பாரிய பொறுப்பு இருக்குது. ஏனென்றால் எங்களோட சமுதாயத்தை கட்டியெழுப்புற பணியில் அதுதான் செய்ய போகுது என்றபடியால் அந்த இடைநிலை குழுவின் முக்கியமான பணி அதுதான், அந்த யாப்புவை கான்ஸ்டியூஷன் எழுதுறது. அதுக்கு பிறகு 9th of March they will present it to the public. எல்லாருக்கும் கொடுப்பினம் அந்த கான்ஸ்டியூஷன் எழுதினது சரியா, அதில் ஏதாவது சேர்க்கப்பட வேணுமா, there will be a review, ஒரு மீளாய்வு செய்ய வேணும். அது செய்த பிறகு அதில் தேவையானதை சேர்த்து ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த சேரிட்டி கமிஷன் ஸ்டேட்டஸ் எடுக்கிறது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எங்களோட ஃபங்க்ஷனாலிட்டிக்கு. அந்த தொழிற்படுறதுக்கான அந்த அடுத்த அந்த யாப்பெழுதி முடிஞ்சு ஒரு காலத்துக்கு பிறகு ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் கால் பண்ணி முழு அங்கீகாரம் பெற்ற ஒரு நிர்வாக குழு ஒன்று அமைக்க வேணும். அதற்கு எல்லாரும் சேர்ந்து பாடுபட வேணும். அதுதான் அடுத்தடுத்த படிகள் என்று கூறி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி எல்லோருக்கும்.